வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் நமது அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். சம்பள உயர்வு கோரி மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்கள் இன்றும் ஆர்ப்பாட்டம். சீரற்ற வானிலையால் நாட்டின் பல பகுதிகளில் மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்கள் பதிவு. கை மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண் ஒருவரது சடலம் யாழ் உடுவில் பகுதியில் மீட்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் தென்னை அபிவிருத்தி அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமாரவுக்கு பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் சமூகம் அளிக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் சுகவீனம் காரணமாக ஆணைக்குழுவிற்கு வருகை தரவில்லை என்பதனை சட்டத்தரணி ஊடாக ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தியுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் லெஸ்லி சில்வா தெரிவித்துள்ளார். தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காகவே ஜெகத் புஷ்பகுமாரவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் லெஸ்லி சில்வா தெரிவித்துள்ளார். சம்பள உயர்வு கோரி மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அக்கரப்பத்தனை பெரிய நாகவத்தை பிரதேசத்தில் தமது சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் தமக்கு சம்பள உயர்வு வழங்கப்படாவிடின் மாதாந்த சந்தா பணத்தினை நிறுத்தப் போவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். ஒரு தடவை தான் நாங்க தீபாவளியை கொண்டாடுறோம். இந்த மலையக சமுதாயத்தை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு இந்த காசை வாங்கி தான் எல்லா சலுகையும் செய்யணும். திருநாள் முற்பணமாக கொடுக்க வேண்டிய பணம் இதுவரையும் இந்த 3ஆம் தேதி ஆகிவிட்டது, இதுவரை கொடுக்கப்படவில்லை. 5ஆம் தேதி தவறாக கூறியிருக்கிறார்கள். 5ஆம் தேதி கொடுத்தால் எங்களோட புள்ள குட்டிகளுக்கு உடுப்பு தைக்கிறதா? நாங்க எதை செய்வது? இந்த 2 நாளில் எதையும் செய்ய முடியாது. இதேவேளை சம்பள உயர்வு மற்றும் தீபாவளி முற்பணம் வழங்குமாறு கோரி பொகவந்தலாவை திரேசியா தோட்டம் மக்களும் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 150க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தமக்கான சம்பள உயர்வினை வழங்குமாறு கோரிய கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். தேர்தல் காலங்களில் தம்மை நாடி வரும் அரசியல்வாதிகள் தமக்கு பொய்யான வாக்குறுதிகளையே வழங்குவதாக இதன்போது மக்கள் சுட்டிக்காட்டினர். தீபாவளி அட்வான்ஸ் எங்களுக்கு பிடிச்ச வச்ச காசை மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அந்த மற்ற சளி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 5ஆம் தேதி கொடுக்குறாங்களாம். தீபாவளி முடிஞ்ச கைக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த மாதிரி கம்பெனி தேவையில்ல. சரிங்களா? இருக்க அரசியல்வாதி என்ன செய்யறாங்க? ஓட்டை வாங்கிட்டு போறாங்க. மலையா வந்து கேட்டாங்க. நான் அவ்வளவு ஆளுங்களுக்கு நான் ஏசுனேன். நீ ஓட்டை வாங்கிட்டு போற, எங்களுக்கு சம்பளத்தை பேசினேன். அன்னைக்கு மாசம் எத்தனை? அப்ப அந்த அரசியல்வாதி தேவையா? கம்பெனிக்காரன் தேவையா? இன்னொருத்தன் பிச்சை எடுக்கணும்னு சொன்னா அந்த கம்பெனி தேவையில்லை எங்களுக்கு. யாழ் உடுவில் மானிப்பாய் வீதியின் வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வீடு தொடர்ச்சியாக பூட்டப்பட்டிருந்த நிலையில் சந்தேகமடைந்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் நேற்றிரவு சுன்னாகம் போலீசாரால் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பெண்ணின் முகம் மற்றும் கைகால்கள் கட்டப்பட்டிருந்த நிலையிலேயே சடலத்தை கண்டெடுத்ததாக சுன்னாகம் போலீசார் கூறினர். 65 வயதான குறித்த பெண் வீட்டில் தனியாக வாழ்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் இது கொலையாக இருக்கலாம் எனவும் சுன்னாகம் போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் தொடரும் மழையுடனான காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடரும் மழையுடனான வானிலையால் கொக்கட்டிச்சோலை மற்றும் வவனதீவு வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக இந்த வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை இந்த பகுதியில் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. ராஜாங்கரி நீர்த்தேக்கத்தின் மேலும் சில வான்கதவுகள் திறக்கப்படும் சாத்தியம் உள்ளதால் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது.
ராஜாங்கனி நீர்த்தக்கத்தின் 12 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் தெதுரோய நீர்த்தக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் புத்தளம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் தெதுரோய நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாயும் மட்டத்தை அண்மித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டினார். ஹட்டன் டிகோயா பாத்போர்ட் தோட்டத்தில் நேற்று ஏற்பட்ட மண் சரிவினால் இடம்பெயர்ந்த 5 குடும்பங்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். டிகோயா பகுதியில் தொடர்ந்த மழையினால் டிகோயா பாத்போர்ட் தோட்டத்தில் நேற்றிரவு மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளதுடன் 5 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 5 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் பாத்போர்ட் தேவாலயத்தில் தொடர்ந்தும் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இவர்களுக்கான உலருணவுப் பொருட்களை அபகமுவ பிரதேச செயலகம் ஊடாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிராம உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார். ஆண்டின் பெரும்போக நெற்கொள்வனவிற்காக தற்போதுள்ள நெற்தொகையினை சந்தைப்படுத்துவதற்கு தொழில் நெற்சந்தைப்படுத்தல் சபை தீர்மானித்துள்ளது. 50,000 மெட்ரிக் டன் நெல்லினை பாதுகாப்பான தொகையாக வைத்துக் கொள்ள உள்ளதாகவும் நெற் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் எம் திசாநாயக்க குறிப்பிட்டார். சந்தையிலுள்ள போட்டிமிக்க விலைகளுக்கு விற்பனை செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போது நெற்கொள்வனவு நடவடிக்கை நிறைவு பெற்றுள்ளதுடன் 1,75,000 மெட்ரிக் டன் நெற்கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி ஊருகஸ் மங்தனிய ரந்தொடுவல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் உருகக ஹபர்கலப் வீதியில் பயணித்த 2 மீது மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் பயணித்த 2 சந்தேக நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர கூறினார். அதே பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 20 மற்றும் 25 வயதுடைய 2 இளைஞர்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். வடமாகாணத்தின் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்டட தொகுதிகள் பலவும் இன்று கால்நடைகளின் புகலிடமாகவே காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பகுதியில் அமையப்பெற்றுள்ள பொதுச்சந்தை கட்டடம் இதுவரையில் மக்களின் பாவனைக்கு வழங்கப்படாமல் இருப்பது புறக்கணிப்பை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு சந்தை இல்லாம நாங்கள் படுற துன்பம் பெரிய துன்பம். தூரத்துக்கு தான் மீனுக்கு என்னென்றுக்கும் போறது எல்லாம் கட்டி முடிஞ்சு இன்னும் தான் ஒரு ஒழுங்குக்கு வரையில. ஏனையின் வீதியில் அமையப்பெற்றுள்ள இந்த சந்தை கட்டிட தொகுதி உரிய முறையில் பயன்படுத்தப்பட்டால் வர்த்தக நடவடிக்கைகள் சீரமைக்கப்படும் என்பதுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வர்த்தக தளம்பலிலும் ஸ்திரத்தன்மை ஏற்படும். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாவிற்கும் மேற்பட்ட செலவில் கட்டப்பட்ட இந்த கட்டிட தொகுதி பூட்டப்பட்ட நிலையில் உள்ளதால் பல தரப்பினரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். 1 வருடத்திற்கும் மேற்பட்ட காலமாக இயக்கமற்ற நிலையில் இந்த சந்தை தொகுதி காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டுகின்றார். சந்தையின் நிலை காரணமாக தாம் ஒரு இடத்தில் தரித்திருந்து வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் அலைந்து திரிவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். யுத்தத்திற்கு முன்னர் மாங்குளம் சந்தை மத்திய சந்தை தொகுதியாக தொழிற்பட்ட போதிலும் தற்போது மாங்குளத்தில் சந்தையே இல்லாத நிலை காணப்படுவது யுத்தத்தின் பின்னரான தமது வாழ்வியலை தெளிவாக புலப்படுத்துவதாக மக்கள் வேதனை வெளியிடுகின்றனர். இந்த கிராமத்தில் ஒரு சந்தை வேணும். மாங்குளத்தில் நாங்கள் சந்தை இல்லாமல் மீன் வாங்குவதற்கு சரியான கஷ்டமா இருக்குது. மஞ்சிருந்து நாங்கள் சந்தை போற கடையில மீன் எல்லாம் விலப்பட்டுடுது. நாங்கள் 12 மணி செல்லுது சந்தைக்கு. இங்கிருந்து நாங்கள் போய் வரக்கூடாது. அந்த நேரம் தான் மீன் வருது. சந்தை இல்லாமல் மரக்கறி வாங்க எல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு அந்த கட்டின சந்தை எங்களுக்கு திறந்து வைக்கணும் நாங்கள் கேட்கிறோம். துயர் தோய்ந்த மனிதர்களின் துன்பங்கள் போக்க தமது வாழ்வை அர்ப்பணித்தவர்களை கௌரவிப்போம். விண்ணப்பங்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. தன்னலமற்ற சேவையாளர்களை நீங்கள் அறிந்திருந்தால் தாமதிக்காமல் பரிந்துரை விண்ணப்பங்களை எமக்கு அனுப்பி வையுங்கள். இது தொடர்பில் மேலதிக விவரங்களை பெற எமது தொலைபேசி இலக்கம் 0716 556 556.
பரிந்துரை விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வி விருதுகள் செயலணி, ஐக்கிய நாடுகள் தன்னியலாளர் பிரிவு 202-204 பௌத்தலோக மாவட்ட, கொழும்பு 7. அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும், மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.